95 ஹிந்து முன்னணி அலுவலகத்தில் நம்முடைய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி குண்டு வெடிக்குது. அன்னைக்கு இந்த குண்டு வெடிப்புல இதெல்லாம் சாதாரண குண்டெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல தயார் பண்ற நாட்டு வெடிகுண்டு இந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் RDX வெடிகுண்டு. நடு ரோட்ல பட்ட பகல்ல அந்த காவலரை வெட்டி படுகொலை பண்றாங்க. ஏன் ரோட்ல 3 பேர், ஏன் 3 பேர் வண்டியில போறீங்கன்னு கேட்ட காரணத்தினால். அல்லுமாவாக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான். சட்டம் சொல்றது என்னன்னா 2 பேர், 2 வீலர்னா 2 பேர் தான் போகணும், 3 பேர் போகக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால படுகொலை செய்யப்படுகின்றார். இதே பாட்ஷா தான் 1984 வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களை மதுரையில ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வரும்பொழுது அவரை தலையில வெட்டுறான். தலையில் அவருடைய ஸ்கல், அதாவது தலையில இருக்கக்கூடிய அந்த எலும்பு உடைஞ்சு போய் விழுது. பட்டியலினத்து மக்கள் கிட்ட போய் நீ ஏன் மசூதி வழியா சாவு ஊர்வலத்தை எடுத்து போறீங்க, வேற வழியா கொண்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லி பட்டியலினத்து மக்களை காட்டி கொடுத்தவர் இந்த திருமாவளவன். இன்னைக்கும் கூட கை கால்லாம் இல்லாம வலது கை போய் இடது கை போய் எல்லாத்தையும் ஒரே கையில பண்ணிட்டு இருக்கவன்லாம் இருக்கானே, கை இல்லாம கால் இல்லாம ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கானே, அவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன் இது தேவையில்லாத மத பதட்டத்தை உருவாக்கும், இது இது அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5000 போலீஸை இறக்கி நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஏன் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பா? இதான் சட்டம் சொல்லுதா? நீங்க சட்டத்தை நீங்க பின்பற்ற நீங்க தயாரா இல்ல, இந்த அரசாங்கம் தயாரா இல்ல. சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது செய்யறது தானே உங்க எக்ஸிகியூஷன் அத்தாரிட்டி தானே. நீங்க ஏன் எக்ஸிக்யூட் பண்ணல சட்டத்தை? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம படுகொலையில் ஈடுபட்டவன், குண்டு வைத்தவன், அவனுக்கு பாதுகாப்பா? அப்ப என்ன அவன் தியாகியா? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவனா? நீங்க கட்டிப்பிடிச்சதுனாலதான் இன்னைக்கு காவல்துறை முதல்வர் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கட்டிப்பிடிப்பார், அரவணைப்பாருங்கிறதுனால தான் இன்னைக்கு காவல்துறையும் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்போட செய்திருக்கோம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் செய்தி தொடர்பாளர் மற்றும் சென்னை மாநகரத்தின் தலைவர் திரு ஏடி இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோவை அல்லுமா பாஷா அவர்கள் நேற்று உடல்நலைக்குறைவு காரணமாக காலமாயிருக்காரு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அப்பான்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அவருடைய இறப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்து முன்னணி ஒரு கொலை குற்றவாளி, குண்டு வெடிப்பு குற்றவாளி, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல 58 பேர் சாவுக்கு காரணமானவர். 200க்கும் மேற்பட்டவர்கள் கை கால் ஊனமாக இன்னைக்கும் கூட வாழ்வை தொலைத்து விட்டு நிற்கக்கூடியவர்கள். அதற்கு காரணமாக இருந்த அல்லுமா பாட்ஷாங்கிற இந்த பாட்ஷா இறந்து போயிருக்காரு. அதுக்கு அந்த குற்றவாளி ஒருவர் தானா இயற்கையாக மரணம் அடைந்திருக்கின்றார். அதுதான் நம்முடைய பார்வையா இருக்கு. அதாவது சட்ட ரீதியாக அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் மரணத்தை கொண்டாடுறாங்களே, அதான் மரணத்தை கொண்டாடுறாங்களா இல்ல அவர் இறந்துட்டாரேன்னு கஷ்டப்படுறாங்களா? இல்ல ட்வீட் எல்லாம் பார்க்க முடியுது, சந்தோஷமான பதிவுகள் எல்லாம் போட முடியுது. அதாவது நிச்சயமா பாதிக்கப்பட்டவர்கள் 60 பேர், குடும்பம் 58 பேர் இறந்திருக்காங்க. அந்த குடும்பம் எப்படி, யார் இந்த சாவுக்கு, அப்பாவி தமிழ சாவுக்கு காரணமானவங்க, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பல பேர் செத்து இருக்காங்க. அவங்கெல்லாம் சாவுக்கு யார் காரணமா இருந்தானோ எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு இதுக்கு எந்த விஷயமும் சம்பந்தமே கிடையாது. எங்கெல்லாம் குண்டு வெடிச்சதுன்னு சொன்னா, அன்னைக்கு 21 இடங்கள்ல குண்டு வைக்கப்பட்டு 13 இடங்கள்ல குண்டு வெடிக்குது. குண்டு வைத்த இடங்கள் எல்லாம் மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள், பெரிய கடைகள், அதே மாதிரி மருத்துவமனை. ஒரு குண்டு வெடிச்ச உடனடியாக எங்க கொண்டு போவாங்க பாதிக்கப்பட்டவங்க? மருத்துவமனையில குண்டு வெடிக்குது. அதனால யாருமே பொழைக்க கூடாதுன்னு திட்டமிட்டு அன்னைக்கு படுகொலைகள், அந்த வெடிகுண்டு ஆனது நடத்தப்பட்டது. இந்த வெடிகுண்டு வச்சு பல பேர் இதுக்கு காரணமா, ஏதோ இது வெடிகுண்டு வச்ச இந்த பாஷா ஏதோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடியே 1993 நம்ம ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி RSS சென்னையில் இருக்கக்கூடிய RSS அலுவலகத்தில் குண்டு வச்சவர்களோட தொடர்புடையவர் அப்படின்னு கைது செய்யப்படுறாரு. 95 ஹிந்து முன்னணி அலுவலகத்தில் நம்முடைய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி குண்டு வெடிக்குது. அன்னைக்கு இந்த குண்டு வெடிப்புல இதெல்லாம் சாதாரண குண்டெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல தயார் பண்ற நாட்டு வெடிகுண்டு இந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் RDX வெடிகுண்டு. RDX வெடிகுண்டு வெடிமருந்துகளை கொண்டு குண்டு வெடிக்கிறாங்க.
இந்த மருந்தெல்லாம் இந்த ஆர்டிஎக்ஸ் எங்க கிடைக்கும்னு சொன்னா நம்முடைய பாகிஸ்தானுடைய, அதாவது நம்ம ஆக்குபைடு காஷ்மீர், பாக் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அவங்க பயிற்சி எடுக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. அப்ப அங்கிருந்து இந்த நாட்டுக்குள்ள பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் கிட்ட எப்படி குண்டு தயார் பண்றது, எப்படி இதை வெடிக்க வைக்கிறது அப்படியெல்லாம் சொல்லி திட்டமிட்டு வெடிக்கப்பட்ட குண்டுகள். இதெல்லாம் ஏதோ எதேச்சையா நடந்த விஷயமே கிடையாது. சென்னையில 1993லயோ 95லயோ இல்ல 98ல பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி கோயம்புத்தூர்ல வைத்த குண்டுகள் எதுவுமே திடீர்னு நடந்த விஷயமே இல்லை. நன்கு திட்டமிடப்பட்டு வெளிநாட்டோட அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளோட ஆதரவோடு செய்யப்பட்ட குற்றங்கள். இந்த குற்றத்துல பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த பாஷா, இந்த குற்றவாளி, இந்த பாஷா அடிக்கடி உள்ள போறவன், வெளியே வந்தவன், பல வழக்குகள்ல தேச பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டவன், அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவன் திரும்ப வெளியே 97ல கைது செய்யப்படுறான். என்னன்னா, கோயம்புத்தூர்ல செல்வராஜ்னு ஒரு காவலர், அவர் டிராபிக் போலீஸ், அவர் 3 பேர் 2 வீலர்ல வராங்க, முஸ்லீம்கள், இளைஞர்கள். எப்ப 3 பேர் வண்டியில வரீங்க, இறங்கு, வண்டியை விட்டு இறங்குன்னு சொல்றாரு. நான் யார் தெரியுமா, நாங்கெல்லாம் அல்லுமா ஆட்கள், எங்களையே நாங்கெல்லாம் பாஷா பாய் ஆட்கள், எங்களையே நீங்க தூக்கிடுவீங்களா, நீ என்னை இறங்க சொல்ற அப்படின்னு சொல்லி அவனுங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டா அதெல்லாம் கிடையாது, 3 பேர் போகக்கூடாது, தப்பு, அது சட்டப்படி தப்புன்னு சொல்றாரு அந்த கோயம்புத்தூர் செல்வராஜ் அவர்கள், காவலர், டிராபிக் போலீஸ். இவங்க என்ன பண்றாங்க, என்னையே அப்படி சொல்றியா நீ, நான் வரேன் இருன்னு சொல்லிட்டு போய் ஆட்களை கூட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல்ல அந்த காவலரை வெட்டி படுகொலை பண்றாங்க. ஏன் ரோட்ல 3 பேர், ஏன் 3 பேர் வண்டியில போறீங்கன்னு கேட்ட காரணத்தினால். அல்லுமாவாக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான். சட்டம் சொல்றது என்னன்னா 2 பேர் 2 வீலர்னா 2 பேர் தான் போகணும், 3 பேர் போகக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால படுகொலை செய்யப்படுகின்றார். இந்த மாதிரி இந்த அல்லுமாவோட பயங்கரவாதம் நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட 90களுக்கு மேல அதிகமாக நடந்துட்டு. இதே பாட்ஷா தான் 1984ல வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களை மதுரையில ரயில்வே ஸ்டேஷன்ல, அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வரும்பொழுது அவரை தலையில வெட்டுறான். தலையில் அவருடைய ஸ்கல், அதாவது தலையில இருக்கக்கூடிய அந்த எலும்பு உடைஞ்சு போய் விழுது. கையங்களவுமா போலீஸ் அங்க பிடிக்கிறாங்க. எந்த போலீஸ்னா அங்க இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ் பிடிச்சி அவனை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சு எல்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி திருக்கோவிலூர் சுந்தரம் இதே கோயம்புத்தூர்ல பேசிட்டு திரும்ப வரும்பொழுது 1982ல தமிழ்நாட்டில் முதல் ஒரு தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் ஆரம்பிச்சது இதே ஆள். அதனால 82 தொடங்கி 98 வரைக்கும் பலவிதமான படுகொலைகள்ல முன்னிருந்து நடத்தியவன், படுகொலை முயற்சிகளை செய்தவன், பல பேர் அப்பாவி மக்கள், அப்பாவி தமிழர்கள் சாவுக்கு காரணமா இருந்தவன். அவன் சாவுக்கு யாரெல்லாம் கொண்டாட்டம், யாரெல்லாம் போய் அங்க போய் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கெல்லாம் ட்வீட் போட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த சீமானோ, இல்ல இந்த திருமாவளவனோ, இல்ல இந்த வன்னி அரசோ, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் பயங்கரவாதிகளுக்கு நேரடியாக துணையாக இருக்கக்கூடியவர்கள். நீங்க ஏற்கனவே இந்த சீமான் பத்தி சொன்னீங்க, சீமான் அப்பான்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. சீமான் யாரு? சீமான் எப்பெல்லாம் பயங்கரவாதிகள், அதுவும் குறிப்பா இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளோடு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்காருன்னு பார்த்தா, காஷ்மீர்ல ஒரு பெரிய போராட்டம் நடத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு போராளின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட்டிட்டு சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. எப்படி நீங்க எப்படி காஷ்மீர்ல அந்த நாடு, காஷ்மீர் பகுதியை தனி மாநிலமாக, தனி நாடாக பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு இங்க மரியாதை செய்து இங்கு நிகழ்ச்சி நடத்துறாங்க. இந்த மாதிரி சீமானுடைய வரலாறு, இந்த செபாஸ்டியன் சைமனுடைய வரலாறும் கூட இஸ்லாமிய பயங்கரவாதிகளோடு தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு நிலையில தான் சைமனும் தொடர்ந்து சீமானும் இருந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு என்ன கேள்வின்னா, இல்ல அந்த ட்வீட்லயே அவர் பதிவு பண்றாரு, இன்னும் இருக்கிற இஸ்லாமிய கைதிகள் எல்லாம் விடுவிக்கணும்ன்ற கோரிக்கையும் வைக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் இந்த அல்லுமா பாஷா இஸ்லாமியர்களுக்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்றாரு. இது இஸ்லாமியர்களுக்கே ஒரு பேரிழப்பு அப்படின்றதையும் ஒரு பதிவு. நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இந்த திருமாவளவன் சொல்றது இஸ்லாமியர்களுக்கு பேரிழப்பு, இஸ்லாம் மதத்துக்கு பேரிழப்புன்னு சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பயங்கரவாதிகளாக உருவகப்படுத்த தான் இந்த ட்வீட் ஆனது இருக்கு. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு பேரிழப்பு, இஸ்லாமியர் எல்லா இஸ்லாமியரும் குண்டு வெடிக்க போயிருக்கானா? நான் சொல்லல, அத இவருடைய ட்வீட் அது அப்படிதான் அர்த்தமாகுது.
எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பேரு இழப்புன்னு சொன்னா எல்லா இஸ்லாமியரும் குண்டு வெடிக்க இவனுடைய ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே குண்டு வெடிக்கிறது, மக்களை சாகடிக்கிறது, அப்பாவி தமிழர்களை சாகடிக்கிறது, இதான் ட்ராக் ரெக்கார்டு. அதனாலதான் குற்றவாளி ஆனா, அதனாலதான் சிறைக்கு போனா, அதனாலதான் அவனுக்கு ஆயுள் தண்டனை கெடுத்தாங்க. அவன் கூட அவனுடைய குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள், அவன் ஆரம்பிச்ச அந்த இயக்கம் அல்லுமாங்கிற இயக்கம், அல்லுமாவில இருந்து ஒரு அரசியல் பிரிவாக உருவாக்கப்பட்ட அமைப்பு மனிதநேய மக்கள் கட்சி, இது எல்லாமே அல்லுமாவில இருந்து வந்தது. அதனால இவர் சொல்றது என்னன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இவர் பயங்கரவாதியா குற்றவாளியா அப்படி காமிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. இந்த ட்வீட் போட்டவங்க யாருமே இந்த பின்னாடி நடந்த சம்பவத்தை யாரும் பதிவு பண்ணல. ஆனா இவர் தியாகி அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்றாரு. அதாவது தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் உட்பட கிட்டத்தட்ட 58 பேர் செத்ததுக்கு காரணமா இருந்தவர் தியாகின்னு இவர் சொல்ல வர்றாரு. அப்ப உண்மையை முழு பூசணிக்காய் நாம என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி எப்பவுமே திருமாவளவன் முஸ்லீம்கள் தவறு செய்தாலும் முஸ்லீமே தவறு செய்தாலும் கூட, யார் தவறு செய்தாலும் சரி வாய மூடிட்டு இருப்பார். ஆனா முஸ்லீம் தவறு செய்து குண்டு வச்சு பல பேர் செத்தா கூட அவனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வேலையில தான் தொடர்ந்து திருமாவளவன் இருந்துட்டு இருக்கார். இதே மாதிரிதான் பெரிய குளத்துல பொம்மிநாயக்கன் பட்டியல இஸ்லாமியர்களுடைய மசூதி வழியாக பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இறந்து போன பிணத்தை ஊர்வலமா கொண்டு வராங்க, கூடாதுன்னு சொல்லி தாக்குதல் நடத்துறாங்க, இஸ்லாமியர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா இவர் போய் ஆதரவு கொடுக்கிறது நேரா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட, ஏன்பா அந்த பக்கமா வரவங்களை போய் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, ஏன் அந்த பக்கமா போறீங்க அப்படின்னு பட்டியலினத்து மக்கள் கிட்ட போய், நீ ஏன் மசூதி வழியா சாவு ஊர்வலத்தை எடுத்து போறீங்க, வேற வழியா கொண்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லி பட்டியலினத்து மக்களை காட்டி கொடுத்தவர் இந்த திருமாவளவன். ஆனா பேரு தான் பட்டியலினத்துக்காக அமைப்பு நடத்துற கட்சி நடத்துறவன் பேரை வச்சிருக்காரு தவிர, தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக நீங்க எப்பவுமே நீங்க பாருங்க, திருமாவளவன் யாருக்கு ஆதரவா இருக்காருன்னா, யார் பணம் கொடுக்கிறானோ அவனுக்கு ஆதரவா இருக்கும். இவருடைய எஜமானுக்கான ஒரு விசுவாசமா தான் இந்த பதிவை நாம பார்க்க முடியுது, அவருடைய பதிவை. ஏன்னு சொன்னா, நீங்க தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் யார் பாதிப்புக்கு காரணமாக இருந்தானோ அவனுக்கு நீ ஒரு பாராட்டு நற்சான்றிதழ் கொடுக்கிறாரு. அதே மாதிரி இலங்கையில 1.5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்த ராஜபக்சேவை போய் கைகுலுக்கி சிரிச்சுக்கிட்டு பரிசு வாங்கிட்டு வந்தவர் தானே இவர். அதனால இவருக்கெல்லாம் எந்த லட்சியமும் கிடையாது. இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் எதுவுலையும் இல்லாம அரசியல் அனாதைகளாக ஆக்கப்பட வேண்டியவர்கள். தமிழ்நாட்டில் நீங்க எந்த கட்சியா வேணா இருங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதியை நேரடியாக ஆதரிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் அது. அப்ப தமிழ்நாட்டில் செத்து போன 58 பேர் வீடுக்கு என்னங்க நீங்க என்ன பதில் சொல்ல தயாரா இருக்கீங்க? நீங்க 200 பேர் இன்னைக்கும் கூட கை கால்லாம் இல்லாம வலது கை போய் இடது கை போய் எல்லாத்தையும் ஒரே கையில பண்ணிட்டு இருக்கவன்லாம் இருக்கானே, கை இல்லாம கால் இல்லாம ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கானே, அவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க சென்னையில் RSS அலுவலகத்துல 11 பேர் செத்தாங்க. அவங்க எல்லாம் ஏதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சமுதாயத்துக்காக வேலை செய்யணும்னு வந்தவங்க, சமுதாயத்துக்காக உதவி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் வந்தவங்க 11 பேர் சாகடிச்சாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதனால இந்த மாதிரி திருமாவளவனோ இல்ல இந்த சீமான் போன்றவர்களோ சொல்லுவதெல்லாம் இந்த பயங்கரவாதத்திற்கு அப்பட்டமான பயங்கரவாத ஆதரவு. அதே மாதிரி இந்த கொங்கு மண்டல இருந்து ஒரு தனி அரசு இருந்தார். அவர் தனி அரசு இல்ல, தனியா இருக்கிற அரசு. ஏன்னா தனி அரசு எந்த கொங்கு மண்டலத்துல 60 பேர் செத்தாங்களோ அவங்க யாருன்னா கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க. அந்த கொங்கு மண்டலத்து பேரை வச்சு கொங்கு மக்கள் கட்சின்னு கட்சி வச்சு நடத்தக்கூடியவர். எந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த மக்கள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் சாவுக்கு காரணமாக இருந்தாலும் அவனுடைய நிகழ்ச்சியில அவனுடைய சாவுல போய் இவங்க கலந்துட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் இவர்களுடைய உண்மை முகம் இப்ப புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதி மக்கள் இவர்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொங்கு பகுதி மக்கள் எப்பவுமே தெளிவா இருக்கக்கூடியவங்க. கோயம்புத்தூரா இருக்கலாம் இல்ல திருப்பூரா இருக்கலாம், இந்த பகுதியை சார்ந்தவர்கள் எப்பவுமே யார் உண்மையிலே இந்துக்களுக்காக, உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களுக்காக கொள் கொடுப்பவங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த நிகழ்வை மீண்டும் ஒரு முறை இவர்கள் யார் என்ற அடையாளத்தை மக்கள் மத்தியில காட்டியிருக்கிறது. அப்படிதான் நம்ம பயங்கரவாதின்னு சொல்றீங்க. நேற்று அவருடைய இறுதி ஊர்வலத்துல அத்தனை ஆயிரம் மக்கள் திரள்றாங்கல்ல. நீங்க இறுதி ஊர்வலத்துல இத்தனை ஆயிரம் மக்கள் சேர்ந்திருக்காங்க. எனக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வந்த பிறகுதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ட்வீட்ல நம்ம திருமாவளவன் போட்ட ட்வீட் அது நிஜமாகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்க ஒரு பயங்கரவாதிய இத்தனை ஆயிரம் மக்கள் ஆதரிச்சு அவனுக்காக கூட போய் அவனுடைய சாவுக்கு ஊர்வலமா போயிருக்கான்னு சொன்னா இவர்கள் அனைவரும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன்.
யாரெல்லாம் அந்த ஊர்வலத்துல கலந்துட்டு இருக்கானா, ஏங்க ஒரு குற்றவாளிங்க, ஒரு கொலை குற்றவாளிங்க, படுபாதகத்துல ஈடுபட்டவங்க, நீங்க நீதிமன்றங்களே வந்து இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில அண்ணன் தம்பிக்குள்ள இல்ல வந்து ஒரு தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக பல பேர் வந்து குற்ற வழக்குகள்ல படுகொலைகள்ல ஈடுபடக்கூடியவர்கள், அவங்களெல்லாம் நீங்க வந்து என்ன பண்றீங்க, தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அரிதிலும் அரிதான வழக்குகள் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இந்த நாட்டுல நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உட்பட தீர்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கு. ஆனா இதுவும் கூட அரிதிலும் அரிதான வழக்கு தானே. யாரெல்லாம் இதுக்கு காரணமா தூக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். ஆனா தூக்கு தண்டனை கொடுக்காம ஆயுள் தண்டனை கொடுத்து இத்தனை வருஷம் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, சிறையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர் அவங்க வீட்டுக்கு இன்னும் கூட என்ன காவல்துறை அதிகாரிகள் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, யாரெல்லாம் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டார்களோ, யாரெல்லாம் குண்டு வெடிப்புல ஈடுபட்டார்களோ, அவங்க வீட்டுக்கெல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து, குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல இருந்து மூட்டை மூட்டையாக பணம் அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் போட்டாங்க. இப்படி எல்லாம் அப்ப விசாரிச்ச காவல்துறை அதிகாரிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த யாரு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்து வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு போய் போட்டாங்களோ அவர்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் தான். அதனால யாராக இருந்தாலும் சரி, பயங்கரவாதத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த தேச துரோகிகள், இந்த நாட்டில் இருக்கிறதற்கு வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், இவர்கள் அரசியல் அனாதைகளாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை புரிந்து கொண்டு ஓரம் கட்டணும். அதுதான் நம்முடைய வேண்டுகோள். இறுதி ஊர்வலம் வந்து காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கலன்றத ஒரு வாதமா வைக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இந்து முன்னணியும் சொல்லியிருக்கு, வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து கருப்பு நாளாக நாங்கள் கோவையில் வந்து அனுசரிக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாஜகவும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இது? அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு குற்றவாளி, இந்த குற்றவாளி நீங்க உதாரணமா நம்மளுடைய பாராளுமன்றத்தை தாக்கிய ஒருத்தன், அவன் வந்து 18 வயசு சின்ன வயசுலாம் சொல்லி அப்பெல்லாம் சொன்னாங்க. அவன் கையில நம்முடைய நாம எப்படி கயிறு கட்டி இருக்கோமோ அதே மாதிரி சாமி கயிறு கட்டிட்டு வந்து நாமளே தூண்டி விடுற மாதிரி இருக்குல்ல. எது கருப்பு தினமா கொண்டாடிட்டு இன்னொரு நான் இதை முடிச்சிடறேன். அப்படி அவனை துப்பாக்கியை கொண்டு வந்து நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹோட்டல், இந்த மாதிரி தாஜ் ஹோட்டல், இது மாதிரிலாம் தாக்குதல் நடத்துறான். கண்ணா பின்னான்னு துப்பாக்கியில சுடுறான். யாரெல்லாம் கண்ணில் கிடைக்கிறாங்களோ எல்லாரையும் ஷூட் பண்றான். எந்த விதமான இலக்கு இவனைத்தான் சாகடிக்கணும்னு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சாகடிக்கணும்னு திட்டமிட்டு கடல் வழியா உள்ள வராங்க. இதெல்லாம் நடக்குது. நடந்த உடனே நீதிமன்றம் விசாரிச்சு முழுமையா எல்லாத்தையும் விசாரிச்சு அவனை தூக்குல போடணும்னு சொல்லுது. தூக்குல போடுறாங்க. தூக்குல போட்ட உடனே யாருக்கிட்டையும் இல்லாம, யாருக்கும் அஞ்சலி செலுத்துறதுக்கு அனுமதி இல்லாம நேரடியா கொண்டு போய் புதைக்கிறாங்க. நீங்க அந்த இதுல அரசாங்கம் செஞ்சிருக்கணும். ஒரு குற்றவாளிய, அவன் குற்றவாளி, நீங்க வந்து நிரபராதின்னு வெளியே வரல, குற்றவாளி ஜெயில ஒருத்தர் செத்து போனா என்ன பண்ணுவீங்க? ஜெயிலில் ஒருத்தர் செத்து போனா அவங்க வீட்டுக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு சொல்லிட்டு நீங்க எடுத்து போயிட்டு நீங்க தான் புதைப்பீங்க. அரசாங்கம் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கும். நீங்க ஏன் கொண்டு போய் அந்த இடத்துல அவன் பரோல்ல இருக்கட்டும், பரோல்ல இருந்தா கூட, பரோல்ல இருக்கக்கூடிய கைதி இறந்து போனான்னு சொன்னா பரோல்னா விடுமுறையில தான் இருக்கான். விடுமுறையில இருந்தாலும் அவன் வந்து அந்த சிறையில இருக்கக்கூடிய கணக்கு தான் அவனுக்கு. அவனை கூட அவனுடைய பாடியை கொண்டு போய் நீங்கள பண்ணிருக்கணும். இதை அரசாங்கம் கொண்டு போய், சிறைத்துறை கொண்டு போய், காவல்துறை கொண்டு போய் இதை பண்ணிருக்க வேண்டிய. இல்லைன்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஊர்வலத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? ஏதாவது ஒரு நீங்க நம்முடைய சகோதரர்கள் பல பேர் படுகொலை செய்யப்பட்டு இதெல்லாம் நடந்தப்ப நாம ஒரு குற்றவாளி கிடையாது, சாதாரண மக்கள் அப்படியெல்லாம் இறக்கும் போது கூட அது ஊர்வலம் போகக்கூடாது, சீக்கிரமா கொண்டு போகணும் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு போகக்கூடியவங்க இவ்வளவு பேர் சேர்றதுக்கு எப்படி விட்டீங்க? இவ்வளவு பேரை ஊர்வலமா வருவதற்கு எப்படி அனுமதிச்சீங்க? நிச்சயமாக இது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சோம் நாம போய் அன்னைக்கு காலையில கமிஷனரை போய் பார்த்து, நேற்று காலையில கமிஷனரை போய் நம்முடைய இந்து முன்னணி, விஹெச்பி, இது மாதிரி பல அமைப்புகள், பிஜேபி சார்பா அந்த ஊர்ல போய் இருக்கக்கூடிய கமிஷனரை பார்த்து சொல்றாங்க, ஐயா இது தேவையில்லாத மத பதட்டத்தை உருவாக்கும், இது வந்து இது அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5000 போலீஸ் இறக்கி நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஏன் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பா? இதான் சட்டம் சொல்லுதா? நீங்க சட்டத்தை நீங்க பின்பற்ற நீங்க தயாரா இல்ல, இந்த அரசாங்கம் தயாரா இல்ல. சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது செய்யறது உங்க எக்ஸிகியூஷன் அத்தாரிட்டி தானே. நீங்க ஏன் எக்ஸிக்யூட் பண்ணல சட்டத்தை? என்ன பண்ணிருக்கணும்? இந்த குற்றவாளி இறந்து போயிருக்கான், இயற்கை மரணம். இந்த இயற்கை மரணம் நடந்த உடனே பாடி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஊர்வலம் நடத்துறதுக்கு வேடிக்கை பார்ப்பீங்களா? நீங்க இவ்வளவு பேர் திரண்டு இருக்கான்னு சொன்னா இவங்க எல்லாம் பயங்கரவாதத்துக்கு ஆதரவானவர்கள் தானே, அப்படிதானே தெரியுது. அது ஒரு குற்றவாளி. நான் என்ன சொல்றேன், ஒரு ஹிந்து ஒரு குடும்பத்துல ஏதோ பிரச்சனைக்காக சிறையில போறான், செத்து போகல, அங்க வந்து தண்டனை வாங்குறான். அவன் வெளியே வந்த உடனே அந்த குடும்பமே வந்து அவனை டிசோன் பண்ணிக்குது. ஐயோ அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்,
ஆனா இங்க குண்டு வச்சவனுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு 3000 பேர் வந்திருக்கான். இந்த 3000 பேரும் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இவர்கள் எல்லாம் நாளைக்கு இந்த இறப்பை முன்னிறுத்தி இவனை ஒரு பெரிய தலைவராக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க அதை உருவாக்கி கொடுத்தது இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறை. இது தப்பு, நீங்க செய்தது தப்பு. இந்த அரசாங்கம் இது செய்திருக்க கூடாது. நீங்க இதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு. யாரு இந்த மாதிரி குற்றவாளி, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவங்க இல்ல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவங்க இறந்து போனா அது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறதுக்கான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. நீங்களே இதெல்லாம் பண்ணல. நீங்க இவ்வளவு பேர் அசம்பிள் ஆக விடுறீங்க, ஏன் ஊர்வலத்துக்கு அனுமதிக்கிறீங்க? ஊர்வலம் எல்லாம் வாகனத்துல ஏற்றி நேர வேகமா கொண்டு போக வேண்டியது தானே. 3000 போலீஸ் 5000 போலீஸ் வச்சீங்களா? என்ன பண்ணீங்க? 5000 போலீஸ் வச்சுட்டு அவங்க ஊர்வலம் போறதுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா? ஒரு கொலை குற்றவாளி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம படுகொலையில் ஈடுபட்டவன், குண்டு வைத்தவன், அவனுக்கு பாதுகாப்பா? அப்ப என்ன, அவன் தியாகியா? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவனா? இந்த நாட்டு மக்களை படுகொலை செஞ்ச பல தியாகிகள், கடைசி நேரத்தில் வஉசி போன்றவர்கள் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தவங்க, அவங்கெல்லாம் கூட அவங்களுடைய கடைசி நேரத்தில் இறப்பு சமயத்தில் யாருமே இல்லாம போயிருக்காங்க. ஆனா குண்டு வைத்து இந்த நாட்டு மக்களை அழிப்பதற்காக திட்டமிட்டு பல மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருப்பது என்பது மிக தவறான ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு ஏன் இந்த தவறான முன்னுதாரணத்தை இந்த காவல்துறை நடத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா, நீங்க ராஜீவ்காந்தி படுகொலையில குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளனை விடுதலை செய்த உடனே நேரடியா முதல்வர் கட்டிப்பிடிக்கிறார். பேரறிவாளனை விடுதலை பண்ணுன்றது அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவா எடுத்திருந்தது. கொள்கை முடிவா எது வேணா எடுக்கலாம். குற்றவாளியா இல்லையா? அவன் நிரபராதின்னு சொல்லியிருக்கா? இந்த நாட்டினுடைய பிரதமரை, முன்னாள் பிரதமரை படுகொலை செய்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளியை நீங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய, நீங்க முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவர், சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர், அரசியலமைப்பு சட்டத்தை, அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க கட்டிப்பிடிக்கிறது சரியா? நீங்க கட்டிப்பிடிச்சதுனாலதான் இன்னைக்கு காவல்துறை முதல்வர் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கட்டிப்பிடிப்பார், அரவணைப்பாருங்கிறதுனால தான் இன்னைக்கு காவல்துறையும் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்போடு செய்திருக்கோம். இது திமுக அரசாங்கமே இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கா, இல்ல காவல்துறை அதிகாரிகளே இதை முடிவு பண்ணி செஞ்சாங்களோ? எது நடந்திருந்தாலும் அது தவறு. அதுதான் நாம சொல்றோம். நீங்க ஏன் கருப்பு தினம்னு ஏன் கருப்பு தினம் சொல்லக்கூடாது? நீங்க படுகொலை செய்யப்பட்ட 58 உயிர்கள், அந்த குடும்பம் இன்னைக்கும் கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. பல பேர் என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய கணவன், என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், இந்த மாதிரி உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் வெடிகுண்டால விபத்துல செத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த பாட்ஷாவுடைய ஊர்வலத்தை பார்த்து, ஐயோ இந்த நாட்டுல பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக, பயங்கரவாதத்தை நேரடியாக தமிழ்நாட்டில் விளைவித்தவன், உருவாக்கியவன், படுகொலைக்கு காரணமானவன், அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படக்கூடிய கோவை மக்களே வருத்தத்தில் இருக்காங்க. கோவையில் அந்த வெடிகுண்டு வச்சது 1998 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெடிகுண்டு வச்ச பிறகு கிட்டத்தட்ட அந்த கோவை மீண்டும் தொழிலில் மீண்டு வருவதற்கு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஆச்சு. அதனால அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு மனிதன், அவ சாவுக்கு குற்றவாளி, அவ சாவுக்கு இத்தனை பேரை ஒன்னா சேர விட்டதே தப்பு அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. ஆகையினால இந்த மாதிரி அரசாங்கத்துடைய தவறை மக்கள் மத்தியில முன்னிறுத்தணும், மக்கள் மத்தியில தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை துக்க தினமாக, கருப்பு தினமாக அறிவிச்சிருக்காங்க.